ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனிக்கிழமை சினிமா கதைகள், மூவி அப்டேட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வீக்கில் நடந்த மூவி அப்டேட்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீக்கெண்டில் தியேட்டர்ஸில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து F1 த மூவி. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இது வந்து இங்கிலீஷில் ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ் டப்பிங்கோட. எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்னும் இந்த படம் பார்க்கல. இந்த படம் இல்லை, எந்த படமுமே வந்து நான் இன்னும் பார்க்கல. ஸோ பார்க்கணும். இந்த படம் எப்படி இருக்குன்னுட்டு, F1 த மூவி இந்த படம் எப்படி இருக்குன்னுட்டு பார்த்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அதே மாதிரி லவ் மேரேஜ், விக்ரம் பிரபு, இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க அன்னிட்டும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிச்சா இல்லையான்னுட்டும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்க்குறேன். அதே மாதிரி மார்கன், விஜய் ஆண்டனியோட படம் இந்த வீக்கில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு தியேட்டரில். ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னுட்டு சொல்லுங்கள். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். குட் டே அப்படின்ற ஒரு சின்ன லோ பட்ஜெட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு இந்த வீக்கெண்ட். ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதா டாக்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த படம் எத்தனை பேர் பார்த்தீங்க அண்ட் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். விமல் அவருடைய ஆக்டிங்கில் அடுத்த வரப்போட படம் தான் கலாட்டா ஃபேமிலி. அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சி அவருடைய அடுத்த படம் வந்து வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து துரை செந்தில்குமார். லெஜெண்ட் அந்த படத்துக்கு அப்புறமா இந்த படம் வர்றதுனால இந்த படத்து மேலே ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம அண்ணாச்சிக்கு ஒரு பெரிய ஹிட் படமாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு படம். ஸோ பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகிருந்துச்சு நிறையா. ஸோ அப்போது லுக்கு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறது தான் ஒரு பிளான். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ பார்க்கலாம். அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த படம் நம்ம அண்ணாச்சிக்கு எப்படி ஒரு படமாக இருக்க போதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ் அடுத்த பண்ண போகிற படம் தான் வந்து பாம். இந்த படத்தோடைய டைட்டில் டீசர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் படமாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அர்ஜுன் தாஸ்க்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோடைய டைட்டில் டீசர் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனை தெளிவுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய அனில் அரசு அவருடைய டைரக்ஷனில் நம்ம சூர்யா சேதுபதி ஆக்டிங்கில் வரப்போகிற நெக்ஸ்ட் படம் தான் வந்து ஃபீனிக்ஸ். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்தீங்க அண்ட் எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. சித்தார்த் நெக்ஸ்ட் படம் தான் வந்து 3 BHK. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் படமாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு க்ளீன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் ட்ராமாவாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த படம் எப்படி ஒரு படமாக மாறப்போகுதுன்னுட்டு நமக்கு இன்னும் 1 வீக்கில் தெரிய போகுது. இந்த படம் வந்து ஜூலை 4th ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸில். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக. பார்க்கலாம். SJ சூர்யா அடுத்த பண்ண போகிற படம் தான் வந்து கில்லர். இந்த படத்தில் SJ சூர்யா அண்ட் பிரீத்தி அசானி இவங்க 2 பேருமே பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிமாக இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம். இந்த படம் எப்படி ஒரு படமாக வரப்போகுதுன்னுட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து அவங்க ப்ரொடக்ஷனில் வரப்போகிற அடுத்த படங்கள், அந்த படங்களுடைய டைரக்டர்ஸ் பற்றி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க மொத்தமாக வந்து அடுத்த படங்கள் வந்து ஒரு 10 டைரக்டர்ஸ் கூட பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டைரக்டர்ஸ்லாம் யாரான்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி, GVM, வெற்றிமாறன்,
மாரி செல்வராஜ், பிரேம்குமார், ஜூட் ஆண்டனி, அருண் ராஜா காமராஜ், விக்னேஷ் ராஜா, செல்லா ஐயூர் அண்ட் கணேஷ் பாபு. ஸோ இந்த டைரக்டர்ஸ் கூடலாம் அடுத்து வந்து நம்மளுடைய வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் படங்கள் பண்ண போகிறாங்க. இந்த படங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும். இந்த படங்களுடைய ஹீரோஸ்லாம் யாருன்னுட்டு நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ நம்ம அதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். அதே மாதிரி இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆன தெலுங்கு டபுள் மூவி கண்ணப்பா, இந்த படத்தை வந்து எத்தனை பேர் பார்த்தீங்க அண்ட் சொல்லுங்கள். அண்ட் பார்த்தவங்க யாச்சும் தான் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நம்மளுடைய சூரி மாமனுடைய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் இப்போ இந்த படம் வந்து மாமன் இந்த படம் வந்து டைரெக்டாக டிவியில் அண்ட் ஓடிடியில் வந்து ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வர சாட்டர்டே இந்த படம் ஜீ தமிழில் அதே மாதிரி ஜீ5 ஓடிடியில் சேம் டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஒன்ஸ் இந்த படம் ஓடிடியில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ரிவ்யூன்றது போடுறேன். அப்போ நம்ம இந்த படத்தை பற்றி நிறையா விஷயங்கள் பேசலாம். அஜித்குமார் குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அவருடைய படத்தில் வரப்போகிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. AK64 அந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு டைரக்டர் வந்து திரும்பவும் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய ஆக்டிங்கில் வரப்போகிற படம் தான் வந்து கூலி. அந்த படத்துலேருந்து சிக்கிடு வைப்ஸ் அந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 48-47 டேஸ் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது கூலி அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பெரிய படங்கள் எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிட் படமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட் படமாக இந்த வருஷம் பெருசாக எதுவுமே அமையலை. சின்ன சின்ன படங்கள் பெரிய வெற்றியாக மாறி இருக்குது. ஆனால் பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்த படங்கள் எதுவுமே அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியல இந்த வருஷம் ரிலீஸ் ஆன எந்த படமுமே. ஸோ ஹோப் கண்டிப்பாக கூலி படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீச் பண்ணி இந்த படத்தை ஒரு பிக்கெஸ்ட்டு ஹிட் படமாக மாற்ற போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக கூலி படத்துக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம் அந்த படம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஹிட்டாக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னுட்டு. அண்ட் என்ன மாதிரியே எத்தனை பேர் வந்து கூலி படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நம்ம டைரக்டர் ராம் அவருடைய அடுத்த படம் தான் வந்து பறந்துப்போ. இந்த படத்தில் சிவா தான் மெயின் ரோலாக பண்ணுறாரு. இது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் ட்ராமா. ஸோ எனக்கு டைரக்டர் ராம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள்னால் இன்னும் பிடிக்கும். ஸோ நான் இந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இந்த பறந்துப்போ மூவிக்காக ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போதுன்னுட்டு. சோனி லீவில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற ஒரு வெப் சீரிஸ் தான் த ஹண்ட், த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ். ஸோ வெப் சீரிஸ் இது. ஆக்சுவலாக த ஹண்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டைட்டில். பட் அந்த டைட்டில் கீழே நிறைய கேசஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் முதல் கேஸாக வந்து த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராஜீவ் காந்தி அவர் வந்து எப்படி இறந்தார் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றின ரியலாக நடந்த விஷயங்கள் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸ் தான் இது. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து ஜூலை 4 வந்து சோனி லீவில் ப்ரீமியர் ஆக போகுது தமிழ் டப்பிங்கோட. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம் இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னுட்டு. நம்ம தனுஷோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் குபேரா. இந்த படம் வந்து ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடி மேலே தாண்டி ஒரு ஹிட் படம் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தமிழில் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த படம் வந்து ஓவர்சீஸ்லேயும் தெலுங்குலேயும் தான் இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகிருக்கு. எனக்கு தெரியல ஏன் இந்த படம் வந்து தமிழில் அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கலான்னுட்டு. ஒருவேளை இது தெலுங்கு படமாக இருக்கிறதுனால அது ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கலையா இல்லை என்ன ரீசன் அப்படின்ட்டு தெரில.
என்னை பொறுத்த வரைக்கும் குபேரா வந்து ஒரு நல்ல படம், நல்ல சப்ஜெக்ட். பட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் கிளைமேக்ஸை தவிர்த்தா இந்த படம் ஓவராலாக ரொம்பவே சூப்பரான ஒரு படம். ஏன் வந்து தமிழில் வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல இன்னும் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ உங்களுக்கும் என்ன தோணுது இந்த குபேரா படம் பற்றி? அண்ட் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே தான் இந்த வீக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அப்டேட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் அது என்னென்னட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட் இருக்கும். அது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறையா வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்தையுமே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோலாம் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.